ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சமர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 73 சிவானந்த பற்று என்ற தலைப்பில் 10வது பாடலில் தீமைகள் யாவும் தொலைத்து விட்டேன், இத்தினம் தொடங்கி சேமனல் இன்பச் செயலே விளங்க, மெய் சித்தியெல்லாம் காமமுற்று என்னை கலந்து கொண்டாட, கருணனிட தாமன் என் உள்ளமும் சாரவும் பெற்றனன் சத்தியமே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நம் தலைவராகிய இயற்கை உண்மை கடவுள் நம் உயிருள் யாம் எம் உயிராக உள்ளார். அவரை நாம் அடையக்கூடிய ஒரே பாதை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி பாதை ஒன்றுதான். காரணம், இவர்தான் படைத்து காத்து துருசு நீக்குவித்து பக்குவம் விரிவித்து அருளை எவ்வாறு பெற வேண்டும் என்கிற உண்மையை வெளிப்படுத்தி தன்னை அடையும் பாதையை அறிந்து நம் பெருமான் அந்நிலையை அடைந்து நாம் மேலேற வழிவகை செய்துள்ளார். சுத்த சன்மார்க்கையில் இறக்கின்றனரே அந்நிலையை அடையவில்லையே என்கின்றனர் சிலர். உண்மைதான். உடம்பு அழியும், அதாவது காற்றின் இயக்கம் ஜீவன். ஆன்மா என்பது ஒளி இயக்கம். நம் ஐயா கூறியபடி நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி தடைபடாது ஜீவகாருண்யம் செய்ய செய்ய நாம் செய்த மேலான புண்ணிய செயலால் நமக்கு ஆற்றல் கூடுகிறது. யார் ஒருவர் ஐயா சொல்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி தினசரி செயல்படுவதற்கு ஆன்மா விழிப்பு நிலையில் உள்ளது. அவர் ஜீவதெய்வு இறை அக அனுபவமாக ஆன்மா விழிப்பு நிலையில் 13ஆம் படியாகிய ஞானசரியை பசியால் பதறுகிறார், துடிக்கிறார். அவரை கண்டதும் 14ஆம் படியாகிய ஞானக்கிரியை இவர் உடனே உணவு வழங்குகிறார். அதனால் 15ஆம் படியாகிய ஞான யோகம் பரோபகாரமாகிய பசித்தவித்தலை நீ செய்ததால் உனக்கு இறைவனின் உபகார சக்தி கூடுகிறது. இது ஞான யோகம். இவ்வாறு செய்ய செய்ய இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடிய 16ஆம் படியாகிய ஞானத்தில் ஞானம் வாய்க்கப்படுகிறது. அப்படி ஞானத்தில் ஞானம் வாய்க்கப்பெற்று 17ஆம் படியாகிய அருள் என்பது கடவுள் தயவு. அந்த நிலையை அறிந்து நாம் அருளை ஒன்றே குறிக்கோளாக கொண்டு பாடுபட இந்திரியம் கடந்து மனம் கடந்து ஜீவன் கடந்து நம் ஆன்மா பிரகாசம் பெற ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு நம் ஆன்ம ஒளியுடன் கடவுளின் அருள் ஒளி கூடினால் பேரறிவு. இந்த பேரறிவு கடவுள் உடையது. அந்த பேரருளை அவர் கூறியபடி செயல்பட்டு அந்நிலையை அடைந்தால் அது 18ஆம் படி. அந்த நிலையை நம் ஐயா அடைந்து கூறுகிறார். துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது என நம் பெருமான் மொழிகின்றார்.
நம்முடைய இலக்கு குணம் தங்கமாக மாற வேண்டும். சத்துவத்தின் சத்துவமாகிய ஜீவதெய்வ நின்று குணம் தங்கமாக மாறினால் ஏமசித்தி. ஏமசித்தி வாய்க்கப்பெற்றால் ஆன்ம அறிவில் படிக்கும் படிப்பு சாகா கல்வி. தத்துவம் என்பது சிவத்தினுடைய தன்மை, அதாவது ஒளியினுடைய இயக்கமும் வெளிச்சத்தின் இயக்கமும் நம் வசமானால் அதை தத்துவத்தை நிக்கிரகம் செய்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். ஆக இவ்வாறு நம் பெருமான் பாடுபட்டு பலனடைந்தார். இதனை நடராஜபதி மாலை 28ஆம் பாடலில் சான்றாக உள்ளது. மேலும் திருக்கதவும் திறத்தல் 10 பாடலிலும் சான்றாக உள்ளது. தீமைகள் யாவும் பிண்டத்துரிசு 7, உயிரை பற்றிய துரிசு 7, ஆன்மாவை பற்றிய துரிசு 5, உயிரை பற்றிய மாயை, உயிரில் உள்ள நல்வினை தீவினை அற்று மல பரிபாக நிலையில் தத்துவ சேட்டை, தத்துவ துரிசி நீக்கி தத்துவ வெற்றி பெற்று பேருயிரை மறக்கக்கூடிய திரையாவும் நீங்க பெற்று இதற்கு மேல் எத்தனை தடை உள்ளது என 128 ஆணி பொன்னம்பல காட்சியில் நான் கண்ட காட்சி, அதாவது இறை அக அனுபவம், அற்புத அனுபவம். அதில் 27 தடைகளை தாண்டி 28ஆவதில் திருக்கதவு திருவாயில் அடைந்தேன். திருக்கதவு திறக்க ஜீவகாருண்யத்தால் பெற்ற பேராற்றல் எனும் சாவி போட்டு திறந்தேன். திறந்தவுடன் அங்கு இறைவனின் அருள் இயக்க தடையற்ற இயக்கமாகிய இயங்குகிற அனாதியான வகரமாகிய காற்றின் அதிபதியாகிய சக்தியை கண்டேன். பேராற்றலை பார்த்தவுடன் அவள் அருளால் அமுதம் உண்டேன். இந்த அமுதம் உண்டதால் தான் ஊழிதோறும் பிரியாது குறையாது ஓங்கும் ஞானதகம் அடைந்து இயற்கை உண்மை கடவுள் இயக்க அருள் தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் இயங்குகிறது சக்தி. ஆக அருளும் சக்தியும் கூடி அருட்சக்தி நான் அடைந்தேன். ஆக இந்த தனி சிவமும் தனி சக்தியும் கூடி அருட்சக்தியாகிய தெய்வ பேராற்றலை நம் பெருமான் பெற்றுவிட்டார். இதனை தனதிலா இறையும் உயிர்க்கு அசைவிலா தலைவனே திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறு இல்லையே என்பார். அதாவது ஸ்பேஸ், வெளி, ஒளி இவை யாவும் ஒன்று, வெட்டவெளி என்பார்கள். அவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பார்கள். ஆக பேராற்றல் ஜீவகாரன் எனும் உயிரிறக்கத்தால் பெற்று நடராஜர் உள்ள ஸ்பேஸில் உள்ள பேரரசர் அவர் உள்ள இடம் எல்லா அண்டங்களையும் தன் உள்ளடக்கி அத்தனையும் அருவெளியில் உரு சிறு அணுக்களாக அவரை சுற்றி அசைய அந்த வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் உடனே இவரை தழுவி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உடனே இவரை தழுவி ஆட்கொண்டு மகனாக்கி அழியாவரம் தருகிறார். ஆறாலும் அறியாத உயர்நிலை என வைத்த அரசே அருட்ஜோதியே என போற்றுகிறார். திருக்கதவு திறந்து திருவருள் பேரொளி காட்டி உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே என்கின்றார். திரு அமுதம் ஊட்டி முன்பு அம்மை ஊட்டினாள், இப்பொழுது அப்பா அருள் அமுதம் ஊட்டுகிறார். அவர் அமுதம் வழங்கியவுடன் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியவுடன் என் கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து என் உள்ளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து ஒளிதோறும் பிரியாது எல்லாம் இவர் உள் அடங்க ஒன்றாகி காலவரை எல்லாம் கடந்து, அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றுவிட்டார். அந்த இயற்கை உண்மை கடவுளை கடவுள் உள்ள வெளியில் நான் பெற்ற பேறு என்பது கடவுள் தயவு சக்தியின் பேராற்றல்
உண்மை கடவுள்தான் அறிவார். அதாவது இது அவருக்கும் இவருக்கும் பொருந்திய இறை அக அனுபவம் கூற இயலாது என்கின்றார். நாம் தினசரி ஜீவகாருண்யம் செய்கிறோம். நமக்கு உலகியலிலும் சரி அருளியலிலும் என்னென்ன நன்மை அடைந்தோம் என சொல்லி புரிய வைக்க முடியுமா என்றால் முடியாது. அது அவரவர் ஜீவதெய்வ இறை அக அனுபவமாகும். காமமுற்று அதாவது விருப்பமுற்று என்னை கலந்து கொண்டு ஆட கருணை நடத்திறைவன் எல் உள்ளமும் அதாவது புருவமத்தியில் சாரமும் பொருந்தவும் பெற்றனன் சத்தியமே என்கின்றார். அதனால்தான் தீமைகள் யாவும் தொலைத்து விட்டேன் இத்தினம் தொடங்கி என்கின்றார். உண்மை பத்திரிகையில் 12/4/1871 இறைவனின் பூரண அருளை பெற்றேன், பெறுவேன், பெறுகின்றேன். என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையுமில்லை, அஞ்ச வேண்டாம், இது சத்தியம் என்கின்றார். சேமநல் இன்ப செயலே விளங்க மெய் சித்தியலாம் என்கின்றார். பெருமான் சேமமாக இருக்க இறைவனின் தயவு பேராற்றலை பெறவில்லை. உலக உயிர்கள் யாவும் இத்தயவு பேராற்றலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதே நம் பெருமானின் விருப்பம். அதனால்தான் இறைவன் இவரை வழிந்து இறைவனுக்கு என்னென்ன வல்லபம் உள்ளதோ அவ்வளவு வல்லபம் பெற்று உலகளாம் இந்த தயவு நெறி பரவ மறைந்து நின்று காரியப்படுகிறார். நாம் பாடுபட்டால் பலனடையலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.